குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிட் 8 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த லெசனில் இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து இன்றைக்கி ரீட் பண்ணலாம். ஸ்டேட் த ரீசன் ஃபார் அடிஷன் ஆஃப் காஸ்டிக் அல்கலி டு பாக்சைட் ஓர் டியூரிங் பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாக்சைட். இப்போ வந்து பாக்சைட் வந்து பியூரிஃபை பண்ணுறதுல எதுக்காக பாக்சைட்டில் வந்து காஸ்டிக் அல்கலி வந்து ஆட் பண்ணுறாங்க, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. Along with cryolite and alumina, another substance is added to the electrolyte mixer. இப்போ வந்து எலக்ட்ரோலைட் மிக்சரில் வந்து cryolite, alumina வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனதர் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து அனதர் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நேம் த சப்ஸ்டன்ஸ் அண்ட் கிவ் ஒன் ரீசன் ஃபார் த அடிஷன். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து அதாவது எலக்ட்ரோலைட் மிக்சரில் வந்து ஆட் ஆகி இருக்கக்கூடிய அனதர் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எதுக்காக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. Caustic soda solution at 150 degree is added to bauxite ore to obtain sodium meta-aluminate. இப்போ வந்து என்னென்னா காஸ்டிக் சோடா சொல்யூஷன் வந்து 150 டிகிரியில் பாக்சைட்டில் வந்து ஆட் பண்ணக்குள்ள சோடியம் மெட்டா அலுமினேட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. Fluorspar is added to the electrolyte mixer so as to lower the fusion temperature of the electrolyte. அதாவது என்னென்னா இப்போ வந்து எலக்ட்ரோலைட் மிக்சரில் வந்து ஆட் ஆகி இருக்கக்கூடிய அனதர் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ளூஸ்பார். அதாவது எதுக்காக வந்து ஃப்ளூஸ்பார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது இப்போ வந்து ஃப்ளூஸ்பார் வந்து எதுக்காக வந்து எலக்ட்ரோலைட் மிக்சரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது என்னென்னா ஸோ அஸ் டு லோயர் த ஃபியூசன் டெம்பரேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோலைட். அதாவது என்னென்னா எலக்ட்ரோலைட் டெம்பரேச்சரை வந்து அதாவது ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஃப்ளூஸ்பார் வந்து என்னென்னா எலக்ட்ரோலைட் மிக்சரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. The electronic configuration of metal A is 2, 8, 18, 1. The metal A when exposed to air and moisture forms B, a green layered compound. A with concentrated sulfuric acid forms C and D along with water. D is a gaseous compound. Find A, B, C and D. ஏ அப்படின்ற மெட்டலோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2, 8, 18, 1. இப்போ வந்து ஏ அப்படின்ற மெட்டல் வந்து ஏரோட ரியாக்ட் ஆகி பி அப்படின்ற க்ரீன் கலர் காம்பவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ அப்படின்ற மெட்டல் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகி இப்போ வந்து என்னென்னா வாட்டரோட சி அண்டு டி அப்படின்ற காம்பவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டி அப்படிங்கிறது என்னென்னா கேசியஸ் காம்பவுண்ட். இப்போ வந்து என்னென்னா ஃபைண்ட் ஏ, பி, சி அண்ட் டி. இப்போ வந்து ஏ அப்படின்ற காம்பவுண்ட் என்ன, நெக்ஸ்ட்டு பி, சி அண்ட் டி அப்படின்ற காம்பவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு மெட்டல் ஏ இஸ் காப்பர். இப்போ வந்து ஏ அப்படின்ற மெட்டல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் பேசிக் காப்பர் கார்பனேட். அதாவது என்னென்னா இப்போ வந்து காப்பர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வந்து ரியாக்ட் ஆகி பேசிக் காப்பர் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து பேசிக் காப்பர் கார்பனேட் அப்படிங்கிறது என்னென்னா பி அப்படின்ற காம்பவுண்டு. இப்போ வந்து ஏ அப்படின்ற காம்பவுண்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காப்பர். நெக்ஸ்ட்டு காப்பர் ப்ளஸ் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் காப்பர் சல்பேட் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து காப்பர் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகி காப்பர் சல்பேட் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏ அப்படிங்கிற மெட்டல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Cu காப்பர். பி அப்படின்ற காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CuCO3 டாட் CuOH ட்வைஸ் பேசிக் காப்பர் கார்பனேட். நெக்ஸ்ட்டு சி அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காப்பர் சல்பேட்டு, அதாவது CuSO4 காப்பர் சல்பேட்டு. நெக்ஸ்ட்டு டி அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு, அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து என்னென்னா கேஸ் ஃபார்மில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Explain smelting process. Smelting in a blast furnace. The charge consisting of roasted ore, coke and limestone in the ratio 8:4:1. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து சார்ஜில் வந்து என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது ரோஸ்டட் ஓர், கோக், லைம்ஸ்டோன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8:4:1 ரேஷியோவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்மெல்டட் இன் ஏ பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் பை இன்ட்ரடியூசிங் இட் த்ரோ ஏ கப் அண்ட் கோன் அரேஞ்ச்மெண்ட் அட் த டாப். இப்போ வந்து என்னென்னா பிளாஸ்ட் ஃபர்னன்ஸில் வந்து என்னென்னா கோன் அரேஞ்ச்மெண்ட் வந்து என்னென்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் ரீஜியன்ஸ் இன் த ஃபர்னன்ஸ். இப்போ வந்து ஃபர்னன்ஸில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் ரீஜியன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
த லோயர் ரீஜியன் கம்பசன் ஜோன். இப்போ வந்து லோயர் ரீஜியன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்பசன் ஜோன். த டெம்பரேச்சர் இஸ் அட் 1500 டிகிரி செல்சியஸ். அதாவது கம்பசன் ஜோனுடைய டெம்பரேச்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1500 டிகிரி செல்சியஸ். Coke burns with oxygen to form carbon dioxide when the charge comes in contact with a hot blast of air. இப்போ வந்து என்னன்னா கோக் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. Carbon plus oxygen gives on heating 1500 degree Celsius carbon dioxide plus heat. It is an exothermic reaction since heat is liberated. இப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த ரியாக்ஷனில் வந்து ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. த மிடில் ரீஜியன் ஃபியூசன் ஜோன். இப்போ வந்து என்னென்னா மிடில் ரீஜியன் வந்து என்னன்னு சொல்கிறோன்னா ஃபியூசன் ஜோன். த டெம்பரேச்சர் ப்ரீவெல்ஸ் அட் 1000 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து என்னென்னா டெம்பரேச்சர் அதாவது மிடில் ரீஜியனில் வந்து டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1000 டிகிரி செல்சியஸ். CO2 இஸ் ரெடியூஸ்டு டு CO. இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. CO2 + C gives on heating 1000 டிகிரி செல்சியஸ் 2CO மைனஸ் ஹீட். இப்போ வந்து என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து அதாவது என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னென்னா கார்பன் மோனாக்சைடாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு லைம்ஸ்டோன் டீகாம்போசஸ் டு கால்சியம் ஆக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு. அதாவது லைம்ஸ்டோன் வந்து டீகாம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. CaCO3 gives on heating 1000 டிகிரி செல்சியஸ் CaO + CO2 மைனஸ் ஹீட். These two reactions are endothermic due to absorption of heat. இப்போ வந்து என்னென்னா இந்த ரெண்டு ரியாக்ஷனும் என்னன்னு சொல்கிறோன்னா அதாவது என்னென்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். இப்போ வந்து இந்த ரெண்டு ரியாக்ஷன்லையும் வந்து ஹீட் வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது. அதனால் வந்து என்னென்னா இந்த ரியாக்ஷன் வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். கால்சியம் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் சிலிக்கா டு ஃபார்ம் கால்சியம் சிலிகேட் ஸ்லேக். இப்போ வந்து கால்சியம் ஆக்சைடு வந்து என்னென்னா சிலிக்காவோட கம்பைன் ஆகி கால்சியம் சிலிகேட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. த அப்பர் ரீஜியன் ரெடக்ஷன் ஜோன். இப்போ வந்து என்னென்னா அப்பர் ரீஜியன் வந்து என்னென்னா ரெடக்ஷன் ஜோன். த டெம்பரேச்சர் ப்ரீவேல்ஸ் அட் 400 டிகிரி செல்சியஸ். இப்போ வந்து ரெடக்ஷன் ஜோனில் வந்து டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 400 டிகிரி செல்சியஸ். கார்பன் மோனாக்சைடு ரெடியூசஸ் ஃபெரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் எ ஃபேர்லி ஃபியூர் ஸ்பாஞ்சி அயான். இப்போ வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபெரிக் ஆக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணி ஃபியூர் அயானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ வந்து Fe2O3 + 3CO gives 400 டிகிரி செல்சியஸ் 2Fe + 3CO2. The molten ion is collected at the bottom of the furnace after removing the slake. இப்போ வந்து என்னென்னா மோல்டன் அயான் வந்து என்னென்னா பாட்டமில் அதாவது ஃபர்னன்ஸோடைய பாட்டமில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. The ion thus formed is called big ion. அதாவது என்னென்னா இப்போ வந்து அதாவது இந்த அயான் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிக் அயான். நெக்ஸ்ட்டு இட்ஸ் ரீமெல்டட் அண்ட் காஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் மோல்ஸ். திஸ் அயான் இஸ் கால்டு காஸ்ட் அயான். இப்போ வந்து என்னென்னா பிக் அயான் வந்து ரீமெல்டட் வந்து அதாவது இப்போ பிக் அயான் வந்து என்னென்னா ரீமெல்டட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஸ்ட் அயான் வந்து கிடைக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.